பத்திரிகையாளர் ஷபீர் அகமத் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். ஷபீர் சார், உங்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். டேய், அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற? நீங்க ரொம்ப ராசியான ஆளியா. பெரம்பூர்ல விஜய் அவர்கள் போட்டியிட போறாரு. அதற்கான வேட்புமனுவையும் இன்னைக்கு தாக்கல் செய்திருக்காரு. முதற்கட்ட பார்வை என்ன சார்? விஜய் அவர்கள் பெரம்பூரை ஏன் தேர்வு செய்தார்? பெரம்பூர்ல கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்காங்க, சிறுபான்மை கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்காங்க என்று சொல்லப்படுது. அவர் தேர்ந்தெடுக்கிற 2 தொகுதியுமே தான் சார்ந்திருக்கிற மதம் சார்ந்த தொகுதி. ஆயில கொசு. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. சென்னை என்பது திமுகவுடைய கோட்டை. இது முத்துப்பாண்டி கோட்டடி. திமுகவுடைய கோட்டையிலேயே அவர் நிக்கிறாரு. இவன் சாதாரணமா சாவ கூடாது, இவனை பீஸ் பீஸா வெட்டணும் போது அதுவும் பெரம்பூர் எல்லாம் ஒரு கடந்த பல ஆண்டுகளாக பல தேர்தல்கள்ல திமுகவுக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அந்த ஃபைட் அப்படின்றது பெரம்பூர் தொகுதியில predominantly between DMK and TVK. பெரம்பூர் தொகுதி என்ன மீறிய ஏரியால ஜெயிச்சிருவே நீ, நான் எதிரில வந்தா ஒண்ணுக்கு போற நாய் நீ, உனக்கு சீட்டா? ஓவரால் DMK vs TVK தான் இந்த தேர்தல்ல போட்டியே இருக்க போகுதுங்கறத விஜய் சொல்லிட்டே வரார்ல. பைத்தியம். முதலமைச்சர் அவர்களை கடுமையா விமர்சனம் செய்யும் போது கொளத்தூர் தொகுதியிலே போட்டிட்டு இருக்கலாமே விஜய் அவர்கள். எதுக்கு செருப்படி வாங்குறக்கா? இல்ல, நீங்க அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. நீங்க டைரக்டா முதலமைச்சருடைய தொகுதியிலேயே போய் போட்டிடணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்குல்ல. இப்ப விஜய் சென்னையில நிக்கிறதே ஒரு பெரிய ஒரு சவால் தான் திமுகவுக்கு. ஏன்னா சென்னையில உங்களுக்கு கடந்த பல சர்வேக்கள் எடுத்ததுல தாவேக்காவுக்கு 2ஆம் இடத்துல தாவேக்கா பல இடங்கள்ல இருக்கு அப்படின்ற மாதிரிதான் பலரும் அத சொல்லிட்டு இருக்காங்க. எங்க இருக்குது? நீங்க தான் சொல்லிட்டே தெரியுங்க. இந்த தேர்தல்ல பெண்களுடைய வாக்குகள் ஒரு பெரிய அளவுக்கு தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கும். 2026ல திமுக தான் வரும். எங்க முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் எங்க அண்ணன் வின் பண்ணுவாரு, வின் பண்ண வைப்போம். நியூ பிளேயர் வராரு அப்படின்னும் போது எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். விஜய் பிள்ளைக்கா பையன். விஜய்னா யாரு? ஒரு நடிகர். ஒரு மேனிஃபெஸ்டோ திமுக கொண்டு வருது அப்படின்னும் போது நிச்சயமா அதுல ஒரு பெரிய விஷயம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பை அந்த மேனிஃபெஸ்டோ பூர்த்தி செய்யவில்லை அப்படின்னு தான் சாப்பிடுறேன். மாற்று சக்தி நாங்க மாற்றா வரும்னு சொல்லும் போது அந்த எதிர்பார்ப்பு செய்வாங்கல்ல விஜய் கிட்ட. சரி, நீங்க மாற்று சக்தி அப்படின்றதுக்காக அவர் எல்லாருக்கும் ஒரு ஆடி கார் கொடுத்துட முடியுமா? சார் என்ன தெரியுங்க? இல்ல, இந்த காமெடி எங்க இருந்து வருதுன்னு தெரியும். காமெடி மேல் பண்ணிட்டு இருக்க மாற்று சக்தி அப்படின்னு ஒரு டிஃபரெண்ட். ஒரு வீட்ல ஒருத்தருக்கு ஒரு கார் இருக்கணும்ங்கறத உறுதிப்படுத்தணும். இல்ல நீங்க அதாவது அது லட்சியம். ஆனா நிச்சயமா அப்படின்னு பார்த்தா அது உங்களுக்கு தேர்தல்ல ஒரு தேர்தல் வாக்குறுதிக்காக நீங்க அதெல்லாம் பண்ண முடியாது. அப்புறம் என்னத்துக்குடா போங்கடா போய் புள்ள படிக்க வைங்க. சில வாக்குறுதிகள்ல எங்களுக்கே ஒரு மாறுபட்ட கருத்தும் இருந்துச்சு. என்னடா சொல்ற? மக்களை வாக்காளர்கள் இருந்து வாடிக்கையாளர்களாக மாற்றி விட்டார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நம்ம வைக்கிறோம் போது தாவேக்கா புதிதாக வரக்கூடிய கட்சியும் அதே மாதிரியான ஒரு மேனிஃபெஸ்டோ, அதே மாதிரியான ஒரு திட்டங்களை அறிவிக்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு இந்த கேள்வி கேட்டு பாருங்க. முன்னாடியும் பின்னாடியும் மூடிக்கிட்டு 3 தெரு தள்ளி நின்றுட்டு முறைச்சு பார்த்துட்டு ஓடிடுவாங்க. ஆனா அத்தனை எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்ய முடியுமா அப்படின்னா அது பிராக்டிகலி நாட் பாசிபிள். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிதி நிலைமை சிவபிரியன் சார் ரொம்ப அழகா நிதி நிலைமையை பத்தி விளக்குவாரு. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி சரி வகுந்து விடுவேன். சிவா விழுந்துடாதீங்க, கலாய்க்கிறாப்ல சபீர் உங்களை. எப்படி கோர்த்து விடுது பாரு. விஜய் அவர்கள் 2 தொகுதியில போட்டியிடுறாரு அப்படின்றது பாராட்டுக்குரிய ஒண்ணுதான். அட்லீஸ்ட் ஏதாவது ஒண்ணுல ஜெயிச்சிட முடியும். இதுக்கு செருப்பாலே அடிச்சிருக்கலாம். மேற்கொண்டு இந்த மூஞ்சில கரியலி பூசுற மாதிரி இருக்கு. அதுக்கு பிறகு வேளச்சேரியில கண்டெஸ்ட் பண்ணலாம், இல்ல விக்கிரவாண்டியில கண்டெஸ்ட் பண்ணலாம். வி ஃபார் வெற்றி, வி ஃபார் விஜய், வி ஃபார் விக்டரி அப்படி எல்லாமே அவங்க பிளான் பண்ணாங்க. ஆனா வேளச்சேரி ஒரு பெரிய அர்பன் கான்ஸ்டிடுவன்சி, 2வது எஜுகேட்டட் எலீட் நிறைய இருக்கிறதுனால ஏதாவது விதத்துல வாக்குகள் மாறிடுமோ அப்படின்ற அந்த சர்வேல எல்லாம் எடுத்து பார்த்தாங்க. அந்த சர்வே அவங்களுக்கு இன்டர்னல் சர்வே எங்க ப்ராமிசிங்கா இருந்ததோ அந்த தொகுதியை சூஸ் பண்ணாங்க. வரமாட்டானான்னு நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு தான் போனமா வர்றான். இந்த 5 ஆண்டுகள்ல திமுக அல்லது ஸ்டாலின் பக்கம் பெண்கள் நிற்கக்கூடிய அளவுக்கு அவங்க
ஸ்கீம்ஸை மாத்தி அவங்களுக்கு கொண்டு வந்துட்டாங்க. பொதுமக்களும் நல்லது நடக்கிறதுனால யாரும் காட்டி கொடுக்க மாட்டேன்றாங்க. ஃபுல் சப்போர்ட். எடப்பாடி பழனிசாமியும் இன்னைக்கு வந்து நான் 2000 ரூபாய் காசு தரேன்னு தான் சொல்றாரு. விஜய் வந்து நான் 2500 ரூபாய் பெண்களுக்கு தரேன்னு தான் சொல்றாரு. எதுவுமே யோசிக்க மாட்டியா? இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய மேனிஃபெஸ்டோ அப்படின்னா அது டிஎம்கேவோட மேனிஃபெஸ்டோக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்க ஏற்கனவே அதை செயல்படுத்தி இருக்கிறார்கள். குடுக்குறோம் சொன்னா கொடுக்க மாட்டோமா? தேவை கொண்டு பேசிட்டு அதுக்கப்புறம் மாத்தி பேசுறீங்க. நாங்க கிடையாது, சொன்னா கன் மாதிரி இருப்போம். பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் 2-3 கட்டமாக அவரோட மேனிஃபெஸ்டோவை ரிலீஸ் பண்ணிருக்காரு. ஆரம்பத்துல இருந்து ஒரே ஒரு சந்தேகம் தான் இருக்கு, ஃப்ரிட்ஜை எப்படி மேடையில கொடுப்பாங்க? கையில தூக்கவும் முடியாது, அவராலையும் தூக்க முடியாது, வாங்குறவங்களாலையும் தூக்க முடியாது, என்ன பண்ணுவாங்க? சார் யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல, சீக்கிரம் கையெழுத்த வாங்குங்க, சீன் முடியறதுக்குள்ள கிளவி செத்துற போது. ஒருத்தர் சொன்னாரு அன்னபூரணி 6 சிலிண்டர் ஃப்ரீன்னு. அடுத்த நாள்ல இருந்து சிலிண்டரே வரல. மாற்றத்திற்கான அரசியல் அப்படின்னு உள்ள வந்திருக்கின்ற நடிகர் விஜய் அவர்கள் திமுக இல்ல, ஆமாங்க, இஸ் an actor politician. அது அவ்வளவுதான். என்னை சீரியஸாவே பார்க்க மாட்டீங்களா நீங்க? போங்க சித்தப்பா, உங்க மூஞ்சில போய் யாராவது சீரியஸ்ல எதிர்பார்ப்பாங்களா? அவர் வந்து ஒரு ப்ராமிஸ் கொடுக்கறாரு. திமுக 2000 கொடுக்குது, நான் 2500 கொடுக்குறேன். டேய் 3 idiots, இதெல்லாம் உங்க அறிவுக்கு ரொம்ப அதிகம். தயவு செஞ்சு வீட்டுக்கு கிளம்புங்க. விஜய் அவர்கள் மாற்றத்திற்கான அரசியலை கொண்டு வர்றவரு. ஆமாங்க, நீங்க ஃப்ரீ பஸ் விட்டுட்டீங்க, அதுல நான் டிஸ்டர்ப் பண்ணல, ஃப்ரீயா போறவங்க போட்டோம். பட் யாருக்காவது இப்போ அபர்ணா போன்றவர்களோ இல்ல லக்ஷ்மி போன்றவர்களோ அந்த பஸ்ல ஏறுறாங்கன்னா ஏன் 2 பேரையும் சொல்லணும்? எங்களுக்கு கிடையாது. லக்ஷ்மி பஸ்ல ஏறும் பொழுது நீங்க இப்போ உங்க 2 பேருக்கு யாருக்காவது காசு கொடுத்து போகணும்னா அந்த ஆப்ஷன் அதுல இருக்கணும். அதை நான் கொண்டு வருவாங்க. சாமி, பிஜேபிக்காரன் மூளை தான். ஃப்ரீயா போகணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரீயா போட்டோம், அதுல காசு கொடுத்து போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஆப்ஷன் கொண்டு வரேன். இது மாற்றமுங்க. எப்படி நல்லா இருக்கு? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது யோசிச்சுக்கிட்டு அதை விட்டுட்டு அவங்க வந்து டவுன் பஸ்ஸுக்கு மட்டும் கொடுத்துருக்குறாங்க, நான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல ஓடுற பஸ்ஸுக்கும் கொடுப்பேங்கிறது மாற்றமா? நீ ஒரு அண்ட புழுக, இவன் ஒரு ஆகாச புழுகன்னு எனக்கு தெரியும்டா. மாத்தி புழுவாதீங்க. நான் ஒரு கணக்கு பண்ணி வச்சிருக்கிறேன். விஜய் அவர்கள் சொன்னாங்கல்ல, பெண்களுக்கு நாங்க வந்து திருமணம் ஆகும்போது 1 பவுன் தங்க நகை கொடுப்போம், அப்புறம் ஒரு பட்டுப்புடவை கொடுப்போம் அண்ணனுடைய சீராக அப்படின்னு சொன்னார். அதுவே 38,000 கோடி தேவைப்படுதுங்க. இது வந்து நகை மட்டும். அப்புறம் ஒரு 4,000 ரூபாயாவது பட்டுப்புடவை எடுத்துக்கோங்க, அதை கணக்குல சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2,500 ரூபாய் பெண்களுக்கு 60 வயதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு, அது ஒரு 55,000 ரூபாய் வருது. 55,000 கோடி. எந்தெந்த இடம் தெரியாம இறங்கி வேலை செய்யறமே. சோ அப்ப என்னன்னா, விஜய் அவர்கள் இதுவரைக்கும் சொல்லி இருக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1 to 1.25 லட்சம் கோடி வருஷத்துக்கு வேணும். எங்க இருந்து வரும்? வந்து காசு கொடுப்பான். அவர் உச்சத்துல இருந்து வராருங்க, அவர் காசெல்லாம் விட்டு வராரு. அப்புறம் அரசாங்கத்துல காசு இருக்கா இல்லையான்னு பாக்காமையா சொல்லுவாரு. எல்லாத்தையும் விசாரிச்சுதான் வண்டியில ஏறி இருக்கான். ஏதோ எங்கிட்ட டீலா வருது காசை குடியா ஜீன்ஸ். இப்போ இது யாருக்கு வந்து நாளைக்கு பாதகமா வந்து முடியும்னா, ஒண்ணு பெட்ரோலுக்கான வரியை ஏத்துவாங்க, டீசலுக்கான வரியை மாநில அரசு ஏத்தும். இப்படிதான் நாம தான் கட்டணும். 10,000 ரூபாய் கொடுத்தா 5,000 ரூபாய் வாங்கிட்டு போயிடுவாங்க. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. நான் மாற்றத்துக்கான அரசியல்னு சொல்லிட்டு வரவங்க அந்த மாற்றத்தை அவங்க தானே கொண்டு வரணும். அதானே உலக வழக்கம். அடிப்படை அரசியல் மாற்றம் அப்படின்னு சொன்னாரு விஜய் அவர்கள். நான் ஏன் திரும்ப திரும்ப விஜய் அவர்களை கேட்கிறேன்னா, அவர் பின்னாலதான் இன்னைக்கு இளைஞர்கள் இருக்கிறாங்க. முட்டா பயில சார், அவங்க எல்லாம் அறிவியட்ட பயில சார். அண்ணன் வந்தா எல்லாமே மாறிட்டோங்கிறாங்க. என்ன மாறும் தான் நான் கேட்க. தமிழ்நாடு மட்டும் இல்லாம தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, இந்த மாதிரி எல்லா மாவட்டத்திலயும் எங்க தளபதி மட்டும்தான் முன்னாடி நின்று ஜெயிக்க போறாரு. நீங்க அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. ஐயோ வச்சுட்டு என்ன பண்றது? அவங்களுக்கு யாராவது சொல்லுங்கடா. கர்நாடகா, கேரளா, ஆந்திரா இதெல்லாம் மாவட்டங்கடா, அதெல்லாம் அண்டை மாநிலம். எந்த ஒரு திட்டமும் நேத்து கொடுக்க திட்டங்களை ஏதாவது ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஐடியா இருக்கான்னு நான் கேட்கிறேன். மதிய உணவு அது வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டில இருந்து கொண்டு வரோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து அதை புதிய பரிமாணத்துக்கு கொண்டு போய் அதை வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமா மாத்துறாரு. இதனால எத்தனை IAS ஆபீசர்ஸ் தமிழ்நாட்டுல உருவாக்கி இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் படிக்க போயிருக்காங்க. இதுதாங்க இன்வெஸ்ட்மெண்ட், இதுதான் உண்மையான மாற்றம். இது எப்படி இருக்கு?
ரெண்டு கட்சிகளும் மாறி 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 தமிழ்நாட்டை கெடுத்துட்டாங்கல்ல. நாம தமிழ்நாட்டை காப்பாற்ற வந்திருக்கிறோம்ல. நாம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த மாற்றங்களை நீங்க எப்படி இது பண்ணுவீங்க அப்படின்னும் போது நீங்களும் அதே கேஷ் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர்ஸ் தானே பண்றீங்க. இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது. வீட்டுல யாராவது பெரிய வந்தா வர எஜுகேஷனுக்கு நீங்க வந்து கொலாட்ரல் ஃப்ரீ லோனுன்னு சொல்றோம். லோன் கொடுக்குற அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்கு? பேங்க்ல இருக்கு. பேங்க் யாருக்கு அடியில இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அடியில இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்றது எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்களே. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சேர வேண்டிய பணமே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. நாங்க வந்து காரு வாங்குற அளவுக்கு அவங்களுக்கு வந்து பொருளாதாரத்தை மேம்படுத்துவோம். எப்படி மேம்படுத்துவீங்கன்னு சொல்லணும். எத்த தண்டியா இருந்தா சொல்றதுதானே. கார் வாங்குற அளவுக்கு நாங்க பொருளாதாரத்தை மேம்படுத்துவோம், உறுதிப்படுத்துவோம் சொல்லிட்டு 2500 ரூபாய் கொடுத்தா என்ன அர்த்தம்னு கேட்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. ஒரு செல்வம்னு ஒருத்தர் விட்டுட்டு தாவேக்கால போய் சேர்ந்துட்டார். அவர் போய் சேர்ந்த உடனே அவர் கடிச்ச லாட்டரி பாருங்க, மறுநாளே சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி வேட்பாளர். ஏன்னா தாவேக்கால சேப்பாக்கம் திருவல்லிக்கேணிக்கு வேட்பாளரே இல்ல. அவமானத்தின் உச்சம். அதனாலதான் இவர் வந்த உடனே சரிடா படியாடு மாட்டிருச்சு போட்டு விட்டாங்க. எனக்கு தான் கொடுக்கணும். உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? மூஞ்சி சார், மூஞ்சி. சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டுடணும் போல தோணும். ஹெல்ப் பண்ண தோணும்னு சொல்ல வந்தேன். விஜய் வந்து மாற்றத்தை கொண்டு வர போறாருன்னு தமிழ்நாடு முழுக்க வந்து அவங்களுடைய சோசியல் மீடியால எல்லாத்துலயும் பேசுறாங்க. யார் நீ? என்ன சாதாரணா? நான் கிட்டத்தட்ட ஒரு 17 எலெக்ஷன் கவர் பண்ணிருக்கேன் தமிழ்நாட்டுல. ஆனா யாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு வேட்பாளர் பட்டியல ஸ்டார் ஹோட்டல்ல ரிலீஸ் பண்ணதே கிடையாது. இருக்கட்டும் மச்சி, நானே ஃபர்ஸ்ட் வந்துட்டு போறேன். இன்னைக்கு நான் நேற்று பார்க்கும்போது நினைச்சேன் ஒருவேளை கவர்னர் மட்டும்தான் இதுல மிஸ்ஸிங்கோ, கவர்னர் இருந்தா பதவி பிரமாணமும் நடந்திருக்குமோ அப்படின்னு. இது ஏன் நம்ம மண்டைக்கு உரைக்காம போச்சு? தாவேக்காவுக்கு ஒரு அதிக எதிர்பார்ப்பும், ரெண்டாவது அவங்களுக்கு வந்து ஒரு ஓவர் கான்பிடன்ஸ் இருக்கு. அப்படியே பறந்து போய்க்கிருந்தா மானந்தான் உன் தன்மானந்தான் பார்க்க. எல்லா கட்சியுமே மணி பேக்ஸ் தான் போட்டிருக்காங்க. நீங்க வந்து அதுல தாவேக்கா விதிவிலக்கு அப்படின்லாம் சொல்லிட முடியாது. அவங்களுமே வந்து 5 கோடியில இருந்து 10 கோடி வரைக்கும் செலவழிக்கக்கூடியவர்கள் யாராக இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான், அவங்களதான் வந்து வேட்பாளர்களாக கூட்டிட்டு வந்திருக்காங்க. எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? இப்ப தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி 190 தொகுதிகளுக்கு மேற்பட்டு பிரச்சாரத்துக்கு அதிமுக போக வேண்டிய அவசியம் என்ன? அதே மாதிரி உங்களுக்கு வந்து திமுகவுல 60 புது முகங்களை வந்து அவங்க ஏன் கொண்டு வரணும்? எல்லாமே விஜய்க்காக தான் நடந்ததுன்னு சொல்லவில்லையே. நான் விஜய்க்காக சொல்லி நீங்க அதான் சொல்றீங்க. களம் மாறுதுன்னும் போது அதுதான் அர்த்தம். ஒரு வார்த்தைக்கு சொல்லக்கூடாதாப்பா, ஒரு எழுத்து கூட சொல்லக்கூடாது. சரி விடு. ஜெயலலிதா இருக்கும்போது ரொம்ப சீக்கிரமே, அதாவது பிப்ரவரியிலேயே அவங்க வந்து கேம்பெயினுக்கு போன காலங்கள் எல்லாம் இருந்தது. இப்ப வந்து விஜய்க்காக எல்லாம் மாறிடுச்சுன்னா சொல்ல முடியாது. விஜய் வெளியிலேயே வரலங்க. அப்புறம் தானே அவரை பார்த்து எல்லாரும் பயந்து இல்ல நாங்க இதை பண்றோம் அதை பண்றோம்னு சொல்றதுக்கு. ரொம்ப அடிக்கிறான்டா இவன். விஜய் அவர்கள் வந்து இப்ப சொல்றாருல, எல்லா இடத்துக்கும் போய் பணத்தை அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க. நான் அவர் என்ன சொல்லணும்னா, பணத்தையும் வாங்காதீங்க, நான் கொடுத்தாலும் பணம் வாங்காதீங்க, யாருக்கிட்டையும் பணம் வாங்காதீங்க. பணம் வாங்காம நீங்க ஓட்டு போட்டாதான் உங்க எம்எல்ஏ கிட்ட நீங்க வந்து எதிர்த்து கேள்வி கேட்க முடியும். இன்னும் சொல்ல போனா மக்கள் பாஷையில பேசினா அவங்க சட்டையை பிடிச்சி இழுத்து கேள்வி கேட்க முடியுங்கிற விஷயத்த விஜய் அவர்கள் வந்து ஒவ்வொரு மேடையிலையும் வைச்சார்னா அதுதான் மாற்றத்துக்கான அறிகுறி. என்ன சொல்லிக்கிற? முதுகிழம்பு தெரியுதுடா. முதுகிழம்பு தெரியுதா? லால்குடி தாவேக்கா வேட்பாளரோட மச்சான் வீட்டுல இருந்து 50 லட்சம் ரூபாய புடிச்சிருக்காங்க. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன், மக்களுக்காக தான் வரேன். நான் வந்து எளிய மக்களை வந்து எலெக்ஷன் நிப்பாட்டிடுறேன் இப்படிலாம் சொல்றாங்க. கடைசியில பார்த்தா 50 லட்சம் ரூபாய் மாட்டிருக்கு. இந்த காசு எங்க இருந்து வந்துச்சு? இந்த காசுக்கான ஆவணங்கள் எங்க? உரிய ஆவணம் இருந்தா பறக்கும் படை காசை திருப்பி கொடுத்துட்டே போயிருப்பாங்களே. அப்பனா இது வந்து ஏமாத்தி சம்பாதிச்ச காசு, எலெக்ஷன்ல ஓட்டுக்காக கொடுக்க வச்சிருந்த காசு. நேர்மையான ஆட்சி கொடுப்போம், ஊழல் இல்லாத ஆட்சி கொடுப்போம், நாங்க வந்து மக்களை ஏமாத்தவே மாட்டோம் இப்படிதான் வாய்களே விஜய் பேசுவாரு. ஆனா கட்சிக்காரங்க பாருங்க 50 லட்சம் ரூபாய் பதுக்கி வச்சுட்டு ஓட்டு கொடுக்கலாம்னு நினைப்பானுங்க. நல்ல கட்சி, நல்ல கொள்கை. இந்த உலகத்தோட மிக கேவலமான கேடுகட்ட திருட்டு கூட்டம் தாவேக்கா கூட்டம். மாப்பிள்ள சீனு தானாவே அமைஞ்சிருச்சு, வெளியில சொல்லிடாத, அசிங்கமா ஆயிடும். மே 4th அப்புறம் தான் விஜயே ஜெயிப்பாரா இல்லையான்னு நமக்கு தெரியும். ஸ்டார்ட் பண்ணு. மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.